தலைவரோட கூலி படம் 3 நாட்கள்ல எந்த மணிக்கு ஒரு கலெக்ஷன் பண்ணிருக்கு, அதே மணிக்கு என்னென்ன ரெக்கார்ட் செட் பண்ணிருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோ வந்து பேச போறோம். இந்த ஒரு திரைப்படம் தெலுங்குல வந்து பெருசா ஓட போறதுன்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா வார் 2ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு படம் வந்திருக்குது, அதுல ஜூனியர் என்டிஆர் இருக்காருன்னு. பட் நினைச்சதுக்கு எதிர்பாராதான் நடந்திருக்குது. வார் 2 விட கூலி படம் தான் வந்து தெலுங்குல வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வார் 2 தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. பட் செகண்ட் டே தேர்ட் டேல வந்து கூலி வந்து டேக் ஓவர் பண்ணிருச்சுங்கிறாங்க. அதே மாதிரி ஹிந்தியில இந்த ஒரு படத்துக்கு நல்ல வரவேற்பு வந்து கிடைச்சிருக்கு. இன்னைக்கு 1000 ஷோ ஸ்கூட்டி வேற வந்து ஹிந்தியில வந்து போட்டிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லப்படுது. ஓவர்சீஸ்ல செம்ம ரெஸ்பான்ஸ். இந்த வகையில் 3ஆம் தேதி மட்டும் 90ல இருந்து 100 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்குங்கிறாங்க. மொத்தமாக 3 நாட்களில் சேர்த்து 415 கோடி வசூல் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வந்து ட்ராக்கர்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் உண்மையாக இருக்க பட்சத்தில் 3 நாளில் விக்ரம் படத்தோட கலெக்ஷன் அடிச்சு ஓட விட்டுருச்சு. அதே மாதிரி கோட் படத்தோட கலெக்ஷனையும் அடிச்சு வந்து ஓட விட்டுருச்சு. அப்படி தான் சொன்னோம். வேட்டையனோட கலெக்ஷனையும் அடிச்சு வந்து ஓட விட்டுருச்சு. ஸோ இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லியோ படத்தோட கலெக்ஷனை தான் அடுத்து வந்து பீட் பண்ண போகுது. பார்க்கலாம் அது எவ்வளோ வேகமாக வந்து பீட் பண்ண போகுதுன்னு. அதே மாதிரிக்கு 4 நாட்கள் என்ன கலெக்ஷன் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு திங்கக்கிழமை நம்மளோட சன் பிக்சர்ஸ் வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதில் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல நம்பராக இருக்கும், 500 கோடிக்கு மேலே இருக்கும் சொல்லி தான் ட்ராக்கர்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. டாடா பை.